நம்ம சேனலில் ஸ்பேர்ஸ் பற்றின நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றின ஒரு டாபிக் தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்வலாக நான் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் இந்த ஸ்பார்க் ஃப்ளாகை செக் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எப்பவுமே ஸ்டாக்கில் வந்து வண்டியில் ஒரு ஸ்பார்க் ஃப்ளாக் இருக்கும், வீட்டுக்குள்ளேயும் ஒரு 2-3 ஸ்பார்க் ஃப்ளாக் இருக்கும். புதுசாகவே வச்சுருப்பேன், அந்த பழசையுமே தூக்கி போட மாட்டேன். ஸோ இந்த ஸ்பேர்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வந்துடுவோமா. என்கிட்ட 2 ஸ்பார்க் ஃப்ளாக் இருக்குது. ஒன்று வந்து ராயல் என்ஃபீல்டு OE ஜென்யூன் பார்ட்ஸு, இன்னொன்று இதே பார்ட்ஸ் வந்து வெளியில் இருக்குது. ஸோ இதுவுமே போஷ் தான், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். போஷ் தான். இதோட எம்ஆர்பி இத்தனைக்கும் இது வந்து பழைய ஸ்பேர், 1 year ஓல்டு. இது வந்து பழைய ரேட்டு, இப்போ 115 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், 100 ரூபா. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 95. இதை ஆக்சுவலாக நான் 80 rupeesக்கு வாங்கினேன். இது 100 rupees தான். எம்ஆர்பி கீழே குறைக்க மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரெண்டுமே ஒரே ஸ்பேர் தான், ஆனால் டிஃப்ரென்ஸு பேக்கிங் தான் வேறு. ஸோ ராயல் என்ஃபீல்ட் கிட்டேருந்து வந்தால் அது ரேட் அதிகம், போஷ் கிட்டேருந்து டைரெக்டாக வந்தால் ரேட் கம்மி. ஸோ இதுதான் எல்லா ஸ்பேருக்குமே. உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் பேசி விரும்பலை. நீங்கள் எந்த ஸ்பேராக இருந்தாலும் கம்பேர் பண்ணி வாங்குங்க. ராயல் என்ஃபீல்டு அவங்களோட ஓன் ஸ்பேர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. ஸ்விஸ், மிண்டா, யூனோ அந்த மாதிரியான பிராண்ட்ஸ் கிட்டேருந்து தான் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரிஜினல் OE வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மேனுஃபேக்சர்கிட்டே டைரெக்டாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பேர் ரிலேட்டடாக பேசின வீடியோ இங்கே டேக் பண்ணியிருப்பேன், கிளிக் பண்ணி டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்பார்க் ஃப்ளக்லேயே நிறைய பிராண்ட் இருக்குங்க. ஸோ அதில் எது பெஸ்ட் அப்படின்றத பற்றின டாபிக் அண்ட் இரிடியம் ஸ்பார்க் ஃப்ளக்னு நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றியும் பேசலாமா அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.